பெண்கள் சிறு வயதில் பூப்படைவதை தவிர்க்க இன்றைய காலகட்டத்துல எல்லா குழந்தையுமே ஒரு ஆவரேஜா 9 to 10 வயதுல பெரிய பொண்ணாறாங்க, பூப்படைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது நார்மலான பிசியாலஜிக்கல் ப்ராசஸா இருந்தாலுமே ஒரு பெண்ணை பெத்த அம்மாக்கு இது எவ்வளவு பெரிய வருத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறது அளவில்லாதது. சோ ஒரு குழந்தை ஏர்லியராவே மென்சஸ் அட்டென்ட் பண்றாங்க அப்படின்னா இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், முக்கியமா உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, இதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பின்பற்றணும், எதை செய்யக்கூடாது, ராயல் சிக்கன்லாம் கொடுத்தாங்கன்னா ஏர்லியராவே மென்சஸ் வந்துருதுன்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? இப்படி பல்வேறு கோணங்களும் பல்வேறு டவுட்ஸையும் இந்த வீடியோல நான் கிளாரிஃபை பண்ண இருக்கேன். வீடியோவை முதல்ல கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப நான் சொல்ல போற எல்லா விஷயத்தையும் உங்களால் நோட் பண்ணி வச்சுக்க முடியும். இதே மாதிரி குழந்தைகள் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கு மேலாக மருத்துவ சேவை சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனை குழந்தைநல மருத்துவராக இருக்கிறேன். முன்னாடி எல்லாம் ஒரு பெண் குழந்தை பூப்படைவது அப்படிங்கிறது 14-15 வயசுல தான் இருக்கும். ஆவரேஜா ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. ஆனா இப்போ நாங்க பிராக்டிகலா நிறைய குழந்தைகளை பாக்குறப்போ 9-10 வயசு அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாவே இருக்கு. ஒரு சில குழந்தைகள் 8 வயதுக்கும் கம்மியான டயத்துல கூட பெரிய பொண்ணாறாங்க. இப்படி 8 வயதுக்கு கம்மியா பெரிய பிள்ளை ஆறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது என்டலி டிஃபரெண்ட். நான் இங்க ஆவரேஜா ஒரு 9 to 10 வயசுல ஆகக்கூடிய விஷயத்த மட்டும் இங்க பேச போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிசியாலஜி நான் இங்க சொல்றேன். ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கருமுட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே அரெஸ்ட் ஆயிருக்கும். அவங்க பிறக்கிறப்போ அந்த கருமுட்டை கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகுது, ரெடி ஃபார் ஓவிலேஷன் அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகும். இதுதான் நம்ம மென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராசஸ்க்கு தேவைப்படுறதே ஹார்மோன் தான். அந்த ஹார்மோன் எல்லாமே பிரெயின்ல இருந்து தான் உற்பத்தி ஆகும். ஹைபோதாலமஸ், பிட்யூட்டரி, அதுக்கடுத்து ஓவரியில வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாருக்கும் இங்க தெரிஞ்சது இந்த ஈஸ்ட்ரோஜன் மட்டும்தான் பெண்களுடைய ஹார்மோன் போல அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே இல்ல. ஒரு ஓவிலேஷன் நடக்கிறதுக்கு நிறைய ஹார்மோன் தேவைப்படும். இன்னொன்னு ஹார்மோன் உற்பத்திகள் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலதான் இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஏர்லியரா பெரிய பொண்ணு ஆறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் காரணமே டயட் அப்படிங்கிறதுதான். இன்றைய காலகட்டத்துல எல்லா குழந்தையும் மாவச்சத்து அதிகமா சாப்பிடுறத நம்ம நோட் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபுட்ல அரிசி, மைதா, இது எல்லாத்துலயுமே கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு. இததான் விரும்பி சாப்பிடுறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம அம்மா காலத்திலயுமே சாப்பாடு தானே சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசித்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாட்டி, நம்ம அம்மா காலத்துல ஒரு நாளைக்கு 2 வேளை அப்படிங்கிறது உணவே அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனா இப்போ காலகட்டத்துல ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 வேளை சாப்பாடு பிளஸ் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ குழந்தைக்கு அதிகமான போஷாக்கு போகுது. அது கரெக்டான இதுல நம்ம போகணும் தவிர கார்போஹைட்ரேட் மட்டும் அதிகமா சாப்பிட்டு வர குழந்தைகள்னால இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஃபேக்டர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ குழந்தைகள் எல்லாருமே லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு. குழந்தை அப்படின்னாவே நல்லா ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இப்போ நிறைய குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல இருக்கிற பிடி டைமை தவிர வேற எங்க விளையாட இடம் கிடைக்குது? எதுவுமே விளையாட மாட்டாங்க. நாளடைவுல உங்களுக்கு விளையாட்டு அப்படின்னாவே ஒரு மொபைல விளையாடுறதோ இல்ல கேம்ஸ் மொபைல பாக்குறது இதுதான் நினைச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ். என்ன குழந்தைக்கு போய் ஸ்ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆமாங்க, இப்ப காலகட்டத்துல எல்லா குழந்தைக்குமே காலையில எந்திரிச்சோன்னே ஒரு பரபரப்பான ஒரு சூழல். எந்திரிச்சு ஒரு 1/2 an hour அவங்க பஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறப்போ ரொம்ப அக்ரெசிவா தான் அவங்களும் இருக்காங்க. சோ அதே மாதிரி ஸ்கூல்ல முடிச்சு வந்த உடனே ஒரு கிளாஸ் போயிடுறாங்க. சோ அவங்களுடைய உலகமே ரொம்ப ஆக்குபைடா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுவே அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒபிசிட்டி. சின்ன வயசுலயே கொஞ்சம் வெயிட் பருமனம் அதிகமா இருக்கிற குழந்தைகளுக்கு கூட இந்த ப்ராப்ளம் ஏர்லியரா ஸ்டார்ட் ஆயிருது. அதிகமா மாவுச்சத்து இல்ல வெளியே வாங்கி சாப்பிடுற ஃபுட்ல அதிக சுகர் இருக்குது, ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றது, இது எல்லாமே ஒரு ஃபேக்டரா அமையுது. சரி, இப்போ ஆவரேஜாவே எல்லா குழந்தைக்கும் இந்த வயசுல தான் வருது. இது எதுக்கு நம்ம ப்ராப்ளமா எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தையோடைய growth spurt அஃபெக்ட் ஆகுங்க. பெண் குழந்தையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய growth spurt அப்படிங்கிறது அவங்க பெரிய பொண்ணு ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வளர ஆரம்பிப்பாங்க. வளர்ச்சி அப்படிங்கிறது ஹைட் மட்டும் இல்ல, growth ஹார்மோன் அவங்களுடைய பாடியில் நடக்கக்கூடிய நிறைய சேஞ்சஸ் நான் மீன் பண்றேன். சோ குழந்தை நல்ல ஒரு growth இருக்கணும் அப்படின்னா இந்த டைமிங் கரெக்டா இருக்கணும். சோ இது டிஸ்டர்ப் ஆகுது ஏர்லியரா பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னா. செகண்ட் இந்த ஏர்லியரா பியூபர்ட்டி அட்டென்ட் பண்றதுனால ஏர்லியராவே மெனோபாஸ் வந்துருது. அதாவது 40 வயதிலே மெனோபாஸ் அப்படிங்கிறது நடந்துருது. சோ போஸ்ட் மெனோபாசல் சிம்டம்ஸ் முக்கியமா இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது ரொம்ப போன் வீக் ஆகுறதாகட்டும், அதுல இருந்து உறிஞ்சப்படுற கால்சியம் ரொம்பவே அதிகமாகுது. சோ 40 வயசுலயே இதை ஸ்டார்ட் ஆகுறதுனால அவங்களுக்கு ஒரு ஆர்த்தோ பெயின் வர்றது, இது எல்லாமே நோட் பண்ண முடியுது. என்னதான்
என்னதான் நம்ம உடம்பு ரீதியா நம்ம சொன்னாலுமே மன ரீதியாவுமே ஒரு பிரச்சனைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பெண் குழந்தையை பெற்ற அம்மாக்கு தான் இந்த பிரச்சனை. ஒரு ஆவரேஜா ஒரு 9-10 வயசு குழந்தையுடைய அம்மா ஒரு 32 வயசு 35 வயசு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த குழந்தையை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற புரிதல் இருக்க மாட்டுது. நீங்களும் ஒரு பெண் குழந்தையுடைய தாய், உங்க குழந்தைக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும், உதாரணத்துக்கு அவங்களுடைய ஜெனிட்டல் பார்ட் எப்படி கிளீன் பண்ணி வச்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காண்டி நான் ஒரு வீடியோ போடுறேன். உங்க குழந்தைய ஹெல்த் ரிலேட்டடாவோ இல்ல டயட் ரிலேட்டடாவோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தெரியுற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும், குழந்தைக்கு பேலன்ஸ் டயட் கொடுக்கணும். சின்ன வயசுல இருந்தே பேலன்ஸ் டயட்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். கார்போஹைட்ரேட் கொஞ்சம் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், நல்ல ஃபேட் இருக்கணும். இது போக மினரல்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே சேர்ந்துதான் சாப்பாடு செய்யணும். முக்கியமா புரோட்டீன் கொஞ்சம் அதிகமா கொடுக்கறது ரொம்பவே நல்லது. புரோட்டீன் அதிகமா இருக்கு அப்படின்னாவே அது சிக்கன் தான் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, பிராய்லர் சிக்கன் கொடுக்கறனாலதான் குழந்தை ஏர்லியராவே பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கல. இல்லவே இல்ல. பிராய்லர் சிக்கன் அப்படின்னாவே ஒரு கிராஸ் பிரீட் தான். அதாவது ஒரு 3 மாசம் ஆகும் ஒரு கோழி நல்லா மெச்சூர்ட் ஆகி பெருசாகிறதுக்கு. இந்த பிராய்லர் சிக்கன் வெறும் 6 வாரத்துல பெருசாகிறாங்க. இந்த மாதிரி பெருசாகிறதுக்காண்டி ஹார்மோன் ஊசி எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரவலா நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது எதுவுமே ப்ரூவ் ஆகவே இல்லை. ஒருவேளை ஹார்மோன் ஊசியை போடுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன சயின்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். எந்த ஹார்மோனே நம்மளுடைய பாடியில போச்சு அப்படின்னா அதோட பயோ அவைலபிலிட்டி அப்படிங்கிறது வெறும் 10-15% தான். இது போக நம்ம பாடியில இருக்க லிவர் அப்படிங்கிறது ஈஸியா இந்த ஹார்மோனை மெட்டபலைஸ் பண்ணிடும். சோ ஒரு சிக்கன் சாப்பிடறனால அதுவும் ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ண ஒரு சிக்கன் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா கூட அது உள்ள போய் எதுவுமே பண்ண போறது இல்ல. சோ தேர் இஸ் நோ ரிலேஷன். இந்த நீங்க பிராய்லர் சிக்கன் சாப்பிடறனாலையும் ஏர்லி பியூபர்ட்டி நடக்கிறனாலையும் எந்த ரிலேஷனும் இல்ல. நிறைய மதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் குழந்தைக்கு வீட்டுல பிராய்லர் சிக்கனே வாங்கி தர மாட்டேன் அப்படின்வாங்க. ஓகே குட் அப்படின்னா அதுக்கு அடுத்து சொல்லுவாங்க, நாங்க வெளியே போறப்ப தந்தூரி கிரில் மட்டும் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்வாங்க. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, சிக்கனால இல்லைங்க, நீங்க செய்யற ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது. இப்ப வெளியே வாங்குற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்ல ஒரு தந்தூரி சிக்கன்ல இருக்கிற ப்ரிப்பரேஷன் தான் தப்பா இருக்கு. சோ நீங்க நல்ல புரோட்டீன் வேணும் அப்படின்னா சிக்கன் தாராளமா சாப்பிடணும். டெய்லி சாப்பிடுறது அப்படிங்கிறது அட்வைஸ் பண்றது இல்ல. ஏன் அப்படின்னா புரோட்டீன் விஷயத்துல குழந்தைக்கு வெஜிடேரியன்ல கிடைக்கிற புரோட்டீனும் கிடைக்கணும், நான் வெஜிடேரியன்ல கிடைக்கக்கூடிய புரோட்டீனும் கிடைக்கணும். வெஜ் சோர்ஸ் அதாவது நல்ல பயிர் வகை கொடுக்கறது, நல்ல கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் குழந்தையுடைய சாப்பாட்டுல அயன் ரிச் ஃபுட் அதிகமா சேர்க்கணும். ஏன்னா ஒருவேளை ஏர்லியரா பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா கூட அந்த குழந்தைக்கு மென்சஸ் ஸ்டார்டிங்லயே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஈஸியா ப்ளீட் ஆயிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்போ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நல்ல நம்மளுக்கு அயன் சோர்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது உங்க குழந்தைய நல்லா ஆடி பாடி விளையாட விடணும். ஸ்கூல்ல இருந்து வராங்க அப்படின்னா ஒரு பிளே டைம் மாதிரி கொடுங்க. ஒரு 1 or 2 hours நல்லா விளையாண்டுட்டோம், அடுத்து படிக்கட்டும். இல்ல எங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அந்த ஏரியா அப்படின்னா கூட நீங்க ஒரு கிளாஸ் மாதிரி கூட விடலாம். அதுல போய் அவங்க என்கேஜ்டா இருக்கட்டும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி விடுங்க. ஏன்னா கிளாஸ் அப்படின்னாவே நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா போய் ஹிந்தி கிளாஸோ இல்ல இங்கிலீஷ் கிளாஸோ விடுறதோ இல்லவே இல்ல. ஸ்போர்ட்ஸ் மாதிரி விஷயத்துல நீங்க குழந்தைய இன்வால்வ் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தை 8 வயது ஆகுறாங்க அப்படின்றப்போ சில விஷயங்கள் கொஞ்சம் பேசிக்கா நீங்க சொல்லி கொடுக்கணும். ஒரு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ளீடிங்க பார்த்தா யார்கிட்ட சொல்லணும், அம்மாட்ட சொல்லணும். இல்ல பக்கத்துல யாராவது ஒரு மேம் இருக்காங்க அப்படின்னா கூட உங்க கிளாஸ் மேம்கிட்ட நீ சொல்லணும். பேனிக் ஆயிடக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படிங்கிற சின்ன நாலேஜ் குழந்தைக்கு ஃபர்ஸ்டே சொல்லி கொடுக்கணும். இன்னொன்னு பேரண்ட் நிறைய பேர் பயந்துறது என்ன அப்படின்னா, குழந்தைகள் இந்த மாதிரி வெளி சாப்பாடு அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு வயிறுல பிரச்சனைகள் இருக்கும். அதனால அப்டமன் பெயின் சொல்லிட்டு இருப்பாங்க, தொடர்ச்சியா சொல்லிட்டே இருப்பாங்க. இது பீரியட்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க குழந்தைக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா கூட ஃப்ரீக்வெண்டா அந்த அப்டமன் பெயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கு அப்படின்னா டாக்டர் போய் பார்த்துட்டு என்னங்கிற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போறாங்க ஆனா படிப்புல ரொம்ப டல்லா இருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.